ஹாய், வெல்கம் டு பானுஸ் ஃபேஷன் குளோப். இன்னைக்கு நம்ம டே 2 ஓட கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரேம் ஃபிக்ஸிங். கிளாத்தை இந்த ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் காட்டன் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். காட்டன் மெட்டீரியல் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, நான் போடுற ஸ்டிச்சஸ் உங்களுக்கு விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரேமில் கிளாத்தை போட்டுடலாம். கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு கீழே அந்த நார்மல் ரிங்கை கீழே பிளேஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரூ இருக்க ஃப்ரேமை எடுத்து ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த ஸ்க்ரூ கிளாத்தோட கரை பக்கம் இருக்க மாதிரி திருப்பி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்க்ரூவை நல்லா கொஞ்சம் டைட் பண்ணி கையிலே நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு டைட் ஆனதுக்கப்புறம் கிளாத்தை லைட்டாக ஸ்லோவாக பின்னாடி அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த சுருக்கம் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகும். ஒரே இடத்துல இழுக்கக்கூடாது. ஃப்ரேமை சுற்றி எல்லா இடத்துலையுமே ஈவனாக நல்லா பின்னாடி பிடிச்சி இழுக்கணும் கிளாத்தை. அப்போ தான் உங்களுக்கு அந்த சுருக்கம்லாம் போயிட்டு கிளாத் நல்லா ஸ்ட்ராங்காக கிரிப்பாக நமக்கு நிற்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரேம் நல்லா கிரிப்பாக இருந்தால் தான் நமக்கு நீடில் அந்த துணியோட தறின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் மாட்டாது. எந்த அளவுக்கு கிரிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். அண்ட் ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தட்டும்போது டம் டம்னு சவுண்ட் வரும். நல்லா ட்ரம்ஸோட சவுண்ட் மாதிரி கேட்கும். இப்போ நமக்கு ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திரும்பவும் சந்திக்கிறேன். பை.